அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 35 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 273 ரூபாயும் இலங்கைக்கு 992 ரூபாய் 6% உள்ளது. ஜமியாக்குள்ள உள்ள மிஷின்களை சில நேரங்களில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. ஜமியாக்குள்ள உள்ள மிஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல கட்டணம் 1.25 தினார் தான் நடப்புறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பும்போது அவங்க ரிசிப்ட் ஒன்று தருவாங்க, செக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. தயவு செய்து அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் அதை கணக்கு எடுக்கிறது இல்லை. ஓகே, அது பேப்பரில் இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணால் சரிதான் அப்படின்னு விட்டுருவாங்க. டைப்பிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆகினாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிட்டிருக்காங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைடேஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறந்துடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தற்போது இந்தியர்கள் பக்கமும் காற்று பலமாகவே அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 273 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அதே மாதிரி இலங்கையர்களுக்கும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1000 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. 1001 ரூபாய் 1002 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வழங்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க கட்டணமாக 1.25 தினார், சில இடங்களில் 1 தினார் அறவிடுறாங்க. ஆனால் 100 தினாருக்கு உள்ளதான் 1000 ரூபாய் கிடைக்கிது இலங்கையர்களுக்கு. 100 ரூபாய்க்கு மேலே ஆயிருந்தா சாதாரணமாக இப்போ நான் குறிப்பிட்ட கணக்கு 988 ரூபாய், 990 ரூபாய் அந்த மாதிரியான அமௌண்ட் தான் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 899 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 882 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 860 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 865 ஃபில்ஸ். கோயத்துடைய தங்க விலை மறுபடியும் 100 ஃபில்ஸால் கம்மியாகி இருக்குது. ஆனாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதுக்கு முன்னாடி இருந்தது விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி இது குறையுமா இல்லை இன்னும் அதிகரிக்குமா தெரியலை. தங்கம் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. நேற்றைய தினம் மாலை நேரம் போட்ட செய்தியை பலருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த செய்தி கிடைச்சில்ல. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்டில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். நேற்றைய தினம் நம்மளுக்கு சாதகமாக ஒரு சில குவைத்தி குடிமக்கள் பேசியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டெய்லி ஆப்பு வைக்கிற அப்பூச்சிக்கும் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரையும் ஒரு வழிக்கு கொண்டாந்தாச்சு. இன்றைக்கி அவரால் கூட நம்மளுடைய பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய அளவுக்கு மாற்றி இருக்குது. கல்லூரி சான்றிதழ் பட்டப்படிப்பு தேவையில்லை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் மனைவியை இந்த நாட்டுக்கு வரவழைக்கலாம். புதிய சட்டத்தில் சில திருத்தங்களுடன். அதே போல கரப்பான் பூச்சிகள் உணவிலே முபாரக்கியா சூக் பகுதிகளில் 17 கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைப்பு. கோர விபத்து, கிட்டத்தட்ட 16 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விபத்துக்குள்ளாகி இருக்குது. அவென்யூஸ் பக்கம் ஆப்போசைட். அதே போல பினை தால்கார் பகுதி மற்றும் ஷார்க் பகுதிகளை சுற்றி வளைத்துள்ளனர் குவைத்துடைய முனிசிபாலிட்டி. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களிலும் சோதனைகள் வரலாம். வாங்க, பல தகவல்கள் இருக்குது, தொடர்ந்துமே பாருங்கள். அதே போல் சவுதி அரேபியாவில் ஜிசான் மாகாணத்தில் தற்போது மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் மழை.
மாஷாலா இந்த சம்மர் சீசன் இந்த வெயில் காலத்துலேயுமே மழை பெய்யுது ஜிசான் மாகாணத்தில். சவுதி அரேபியா சில இடங்களில் வந்து அந்தளவு பொக்கிஷமான இடங்கள் இருக்குது. அதே போல் காலநிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே தெரிவித்தாங்க குவைத்துடைய வெப்பநிலை அதிகரிக்கும்னு. ஆனால் இந்த அளவுக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்கள். الطقس المتوقع في مدينة الكويت خلال 5 أيام القادمة إن شاء الله أجواءنا شديدة الحرارة، درجات الحرارة نوعا ما دون 50 درجة مئوية في مدينة الكويت، ما بين 47 إلى 50 درجة مئوية. بالنسبة للصغرى ما بين 35 إلى 37 درجة مئوية، ولكن متوقع نشاط في الرياح الشمالية الغربية مع بداية عطلة نهاية الأسبوع، خاصة يوم الخميس. نلاحظ قد تصل سرعة الرياح إلى أكثر من 55 كيلومتر الساعة مثيرة للغبار على بعض المناطق، خاصة المناطق المكشوفة. انخفاض الرؤية وارد، ونأجل أي نشاط بحري لسلامة. 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குவைத் சிட்டியில் கூட இந்த மாதிரியான வெப்பங்கள் பதிவாகுது. அதே போல் ஜஹரா, உமல் ஹைமான் திறந்த வெளிகளில் வேலை செய்கிறவங்களுடைய நிலை எவ்வளோ மோசமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அவங்களையும். அதிக வெப்பநிலை 13 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து டைம் பாஸாக எடுக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அந்தளவு வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. கவனம். அடுத்ததா 800 தினார் சம்பளம் இருந்தால் போதும். யூனிவர்சிட்டி டிகிரியோ அல்லது எந்த ஒரு கல்வி சான்றிதழுமோ தேவையில்லை. குவைத்துக்கு வாரத்துக்கு புதிய ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர். தங்களுடைய குடும்பங்களை கூட்டிகிட்டு வரலாம். எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. 800 தினார் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பள பேப்பரில் 800 தினார் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அதுக்காக இப்போ அவசரமாக ஓடி போய் 800 தினாரை போட்டுட்டு போகிறதில்ல. சாதாரணமாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் உங்களுக்கு 800 தினார் சம்பளம் உளுந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் 300-400 தினார் தான் சம்பளம் எடுக்கிறீங்க, ஆனால் 800 தினார் சம்பள பேப்பரில் போட்டுக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் கூட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 800 தினார் சம்பளம் வந்து உங்களுடைய கஃபீலால் வந்தே இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். அதே உங்கள் கஃபீல் உங்கள் அக்கௌண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது, அவங்களுடைய கார்டையும் அவர் தான் வச்சுருக்காரு, அவர் மாதம் 800 தினார் 800 தினார் போட்டு எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அது உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். சரி, அவருக்கு வந்து சம்பளம் இவ்வளோ விழுந்திருக்குது, அதுக்கப்புறமா அவர் வித்ட்ரோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் 200, 300, 400 தினாருக்குள்ளே வேலை செய்கிறவங்க வண்டிகளோடு போய் குடும்பத்தை எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா லைசன்ஸும் பறிமுதல் செய்யப்படலாம். அதே மாதிரி ஃபேமிலி விசாவும் கிடைக்காது. அதனால் தயவு செய்து ஊழல் பண்ணியோ அல்லது வாஸ்தா வச்சோ எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இவங்க தெரிவிச்சுக்கிற மாதிரி சட்ட ரீதியாக உங்களால் வர முடிஞ்சால் வாங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் விமர்சனங்கள் போயிட்டே தான் இருக்குது. 800 தினார் டிகிரி ஹோல்டர் இல்லாமல் 800 தினார் சம்பளம் எப்படி இந்த நாட்டில் கிடைக்கும், இந்த மாதிரியான தொழில்கள் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய சம்பள பேப்பரில் 800 தினார் சம்பளம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதே போல் கஃபீலுடைய அவகாசம் கட்டாயம் தேவைப்படும். கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் அதெல்லாமே சப்மிட் பண்ணி ரெசிடென்சி ஆஃபீஸில் போய் நீங்களும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதே போல் குவைத்தில் இப்போதைக்கு வரைக்கும் எவ்வளவோ வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்கிறாங்க. அவங்களால இந்த நாட்டு எக்கானமி இப்போ எவ்வளோ டெவலப் ஆகுது. குடும்பங்களோடு வந்தால் அவங்க குடும்பமும் இங்கே இருக்கும்போது இந்த நாட்டிலே தான் உழைக்கிறது, இந்த நாட்டிலே செலவு பண்ண போகிறாங்க. அப்போ வெளிநாட்டவர்களுக்கு அந்த குடும்பங்களோடு சேர்கிற வீசா கொடுக்குறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி மற்றும் இந்தோனேசிய தூதர் லீனா மரிகானா ஆகியோர் இந்தோனேசியாவில் இருந்து நர்சிங் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களிடமிருந்து சுகாதார பணியாளர்களை இருப்பது பற்றி விவாதிக்கின்றனர். இந்தோனேசியாவிலிருந்தும் கொண்டு வர போகிறாங்க நர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள். ஒவ்வொரு நாட்டு தூதுவர்களை பற்றியும் நியூஸில் வருது. ஏன் இந்திய தூதுவரை கூட அடிக்கடி நியூஸில் பார்த்துருக்குறேன். இலங்கை தூதரகம் தூதரகம் ஒருவர் இருக்கிறாரா, தூதுவர் இருக்கிறாரா, யாரு கண்டா? பாரபட்சம். ஒரு வெளிநாட்டு கூட்டுறவு சங்க ஊழியருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,68,000 தினார் அபராதம். கூட்டுறவு சங்கத்திலிருந்து பழங்கள் மற்றும் காய்கறி பொருட்களின் மதிப்பை பறிமுதல் செய்வதற்காக, மேலும் அவருக்கு எதிராக வழங்கப்பட்ட விடுதலை தீர்ப்பை ரத்து செய்தது குற்றவியல் நீதிமன்றம். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அதில் பெரிய அளவான பெருந்தொகை ஊழல் செஞ்சுருக்கிறாங்க.
1,68,000 168,000 டினார். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு ஃபீல்ஸுக்கு கூட ஆசைப்படாதீங்க. ஏன்னா கடைசியில் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சாலோ இல்லை திருட்டு பட்டம் சுமத்தினாலோ பல ஆயிரக்கணக்கான அபராதம் விதிப்பாங்க. அடுத்ததான் மிக முக்கியமான தகவல், உணவு பாதுகாப்பு ஆணையகம் அல் முபாரக்கியா மார்க்கெட்டில் உள்ள 17 உணவகங்கள் மற்றும் கடைகளை மூடுகிறது. அவற்றில் சில உணவுகளை கெடுக்கும் பைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பலர் நேரலையில் இருப்பதால் சுகாதார தேவைகளை கடைபிடிக்காத கடைகள் கரப்பான் பூச்சிகள் மற்றும் சில பூச்சி வகைகள் உணவில் இருந்ததையும் கண்டறியப்பட்டதை அடுத்து பல கடைகளை சீல் வச்சிருக்காங்க முபாரக்கியா பகுதிகளில். நேற்று தினம் நடந்த சம்பவம் இது. الهيئة العامة للغذاء والتغذية تطبق القانون وتغلق عشرات المطاعم ومحلات بيع اللحوم والمواد الغذائية في سوق المباركية، وذلك لتداولها أغذية فاسدة ومواد غذائية غير صالحة للاستهلاك الآدمي. بناء على قانون إنشاء الهيئة 112 لسنة 2013 الحرص على سلامة المستهلك وسلامة المادة الغذائية، وبناء على توجيهات رئيس مجلس الإدارة المدير العام الدكتور ريم الفليج بمحاسبة كل من تسول له نفسه بالتلاعب بالمادة الغذائية والضرر بالمستهلكين، قمنا بتكثيف الجولات التفتيشية وتم ضبط عدد 60 محضر ضبط مخالفة، وذلك لارتكابهم المخالفات الآتية: بيع مواد غذائية غير صالحة للاستهلاك الآدمي تغيرت خواصها الطبيعية من حيث اللون والشكل والرائحة بناء على الكشف الظاهري بما نصت عليه اللائحة التنفيذية 20 لسنة 2017، وكذلك تم ضبط لحوم تم تعبئتها بأكياس بلاستيكية كيميائية غير مخصصة لتلك المادة الغذائية مما يجعلها ضارة بالصحة، وكذلك تم ضبط محلات عدم التزام قواعد واشتراطات النظافة العامة لوجود صراصير حية بكثرة ووجود حشرات. صدر عدد 17 قرار إداري بغلق المنشآت الغذائية من مطاعم ومحلات بيع اللحوم. الفرق التفتيشية في الهيئة العامة للغذاء والتغذية ومن خلال جولاتها على مدار الساعة اكتشفت وجود مطاعم ومحلات بيع لحوم ومواد غذائية تخالف القانون، فسارعت باتخاذ إجراءاتها لإغلاق هذه المنشآت حفاظا على سلامة المستهلكين. உணவகங்கள், பெட்டி கடைகள், அதே மாதிரி இந்த லாரிகள் இருக்கக்கூடிய மொபைல் க்ரோசரி, தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக மத்தாம்களை பொறுத்த வரையில் நீங்கள் சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி விற்க முடியாது. அதே மாதிரி மசாலாக்கள் தடவியோ அல்லது ஏதாவது ஒரு உணவு ஃப்ரேசரில் போடுறதுக்கு முன்னாடி அதோடைய தன்மையை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ அதிகப்படியான சோதனைகள் குறிப்பாக கடைகளில் தான் அதிகப்படியான சோதனைகள் வருது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க. அடுத்ததா நேற்றைய தினம் கோர விபத்து, 5வது ரிங் சாலையில் இந்த விபத்து நடந்திருக்குது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அவென்யூஸுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 16 வாகனங்கள் இந்த விபத்துக்குள்ளாயிருக்குது. விபத்தில் யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை, ஆனால் நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. தயவு செய்து ஓட்டுநர்களே வாகனத்தோட வாகனம் ஒட்டிக்கிட்டே ஓடாதீங்க. முடிஞ்ச அளவு ஒரு முன்னாடி இன்னொரு வாகனம் இருக்கிற அளவு சரி கேப் வச்சுக்கோங்க. சடனாக பிரேக் அடிக்கலாம். هذه سيارة الدور. شوف كم سيارة والله ما عرفته. هذه سيارة جرهم. الحمد لله على السلامة يا ابو ناصر. شوف فرش. الحمد لله على السلامة. سهل ان شاء الله سهل. شوف 16 سيارة. شوف 4. هذه سيارة بالدور. شوف فرح هناك. شوف والله ما عرفته. هذه سيارة بالدور. شوف فرش. شوف ما معك في قلب الحرب. 16 سيارة. ما شوف شاحنات الشرق. شوف كم سيارة. شوف تجرهم. الحمد لله على السلامة يا ابو ناصر. الحمد لله. माबुला ब्लक 1 रोड नम्बर 30 अहिले भर्खरै 5वटा गाडी एक्सिडेन्ट भएको, एउटा सानो कारले गर्दा 5वटा गाडी एक्सिडेन्ट भएको अवस्था। राति यो 8:15 बजेको गाडी रातिमा हो। अहिले हेलो गाइस, தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். அதே போல் இது பார்த்திங்கன்னா முபாரக் அல் கபீர் கத்தாருக்கு நேற்றைய தினம் ஒரு 8:30 மணி 9 மணியை போல் போனால் உள் ஏரியாவிலேயே மந்தக்காக்குள்ளேயே ரோடு செம்ம டிராஃபிக், ஒரு 15 நிமிஷம் டிலே பண்ணிட்டாங்க.
ஹொசேனியாக்கள் நடக்குது போல் இருக்குது. தயவு செய்து கவனமாக இருங்க ஓட்டுநர்கள் இந்த நாட்களில். ஏன்னா பல இடங்களில் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரோடே பிளாக் ஆகி போயிருக்கும். அதே மாதிரி மலிக் ஃபஹத் அதிவேக சாலையில் ஒரு இளைஞருடைய சேட்டையை பாருங்கள். குவைத்தி குடிமகன். ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழல். இந்த மாதிரியான நபர்கிட்ட நம்ம தப்பிக்கிறது தான். நான் எப்போவுமே சொல்கிறது, இடது பக்கமாக வண்டியை செலுத்தாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் 120 130 ஸ்பீடில் தான் போகணும். அந்த சூழல் யாராவது பின்னாடி வந்து உங்களுக்கு ஹெட்லைட் அடிக்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க, உங்களை விலக சொல்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் விலகலைன்னா, அவங்களுக்கு வழி விடலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்கள், முன்னாடி போகிற வண்டியை பாருங்கள், எப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு பாருங்கள். போகவே விடலை. இந்த மாதிரி ஒரு சில மென்டல்கள் இன்னமும் ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதால் தயவு செய்து யாராவது பின்னாடி வந்து லைட் அடித்தாங்கன்னா, வழிவிட சொன்னாங்கன்னா விட்டுருங்க. ஒரு செகண்ட் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் மாறி மாறி வாரத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி லைட் அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் வழி விடலைன்னா அதுக்கு பிறகு அவங்க உங்கள் முன்னாடி எப்படியாவது வந்து அதுக்கு பிறகு வழிவே விட மாட்டாங்க, போகவே முடியாது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். அதே போல் குவைத்துடைய ஷர்க் பினைதல்கார் பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை. பினைதல்கார் மற்றும் ஷர்க் பகுதிகளில் இருக்கிறவங்க உஷாராகிக்குவோங்க. இனி வரும் நேரங்களில் நாட்களில் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களுக்குள்ளேயும் சோதனைகள் விரைவில் வரலாம். ஏன்னா அந்த அளவு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, நேற்றைய தினம் تواصل بلدية الكويت متمثلة بالفرق الرقابية بالحملات التفتيشية الميدانية على العقار الاستثماري، حيث نفذ الفريق الرقابي التابع لبلدية محافظة العاصمة حملة تفتيشية على العقارات في منطقة شرق وبني دلقار. استكمالا للأعمال والحملات التفتيشية من قبل القسم، تم وضع حملة للكشف على جميع الأبنية الاستثماري في منطقة شرق. تم إنجاز جزء كبير من الحملة. مثل ما أنتم شايفين اليوم احنا في عقار من إحدى العقارات تم توجيه إنذار في فترة سابقة، طبعا من خلال برنامج سهل. تم مراجعة المالك. احنا نتكلم الآن في مراحل أو خطوات المخالفة أو توجيه الإنذار. توجيه الإنذار للمالك، ثم يتم المراجعة من قبل المالك وتوضيح جميع أنواع المخالفات الموجودة. بعض الأخوة الملاك مشكورين يكونوا متعاونين، يوقع على تعهد في الإزالة، يتم إعطاء مهلة، ومن ثم بعد ذلك مثل ما أنتم شايفين اليوم تم التدقيق مرة أخرى من قبل القسم. الحملة التفتيشية الميدانية تهدف إلى الكشف عن مدى الالتزام باللوائح والنظم المتبعة بالعقار الاستثماري وتطبيق الإجراءات الرقابية بشأن المخالفين. بالنسبة للمناطق الاستثمارية تم إنجاز ما يقارب نسبة 70% من المناطق الاستثمارية بمتابعة المخالفات الهندسية الموجودة في العقارات. أبرز المخالفات الهندسية الموجودة في العقارات هي عبارة عن استغلال الموزعات، إقامة قواطع، زيادة في مساحة البناء. تم تحرير إنذارات وتم تحرير مخالفات بالنسبة للعقارات. في تجاوب مع بعض الملاك من العقار، قاموا بإزالة بعض المخالفات الهندسية. جاري المتابعة مع بعض العقارات لتبيين إذا شالوا جميع المخالفات الهندسية أو يتم تحرير محضر مخالفة بشأن المخالفات الموجودة. الفرق الرقابية في الجولات التفتيشية تضمنت كافة الإجراءات الرقابية ضمن لائحة بلدية الكويت لرصد المخالفين واتخاذ كافة الإجراءات القانونية بحقهم. نواف شراكي، تلفزيون دولة الكويت. உடனே அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்துடுறாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்களில் அறைகளில் இருக்கக்கூடிய நிலைமைகள், அடுத்தது ரொம்பவும் அழுக்காக இருக்கக்கூடிய, ரொம்ப மோசமாக டிமோலைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்களை தயவு செய்து யாருமே தங்காதீங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்கள் வந்து கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட், ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சிலர் போய் குடியிருக்கிறாங்க. அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 500 தினார் அபராதம். குப்பைகளை கீழே போட்டாலோ குப்பைகளை சேதப்படுத்தினாலோ 500 தினார் அபராதம். அது எல்லாருக்குமே பொருந்தும், வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும், குவைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு பொருளும், கபோட்டோ கட்டிலோ மெத்தையோ எதாக இருந்தாலும் சரி, எதையுமே வைக்க முடியாது வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது படிக்கட்டாண்டையோ. எல்லாமே உடனே வெளியேற்றணும், ரோட்டுக்கு போயிடணும். இந்த நாடு மாதிரினா கூட பொருட்களை காக்க போகிறதுக்காக எடுத்து வைக்கலாம். ஆனால் இனிமேல் அது கூட இல்லை, டைரெக்டாக குப்பைக்கு தான். அடுத்ததா அப்போச்சு ரொம்ப நாளாகவே
நம்மளையே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நேற்றைய தினம் அவரோட பேசினத்தோட ஒரு மாதிரியாக டைவர்ட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ குவைத்தி குடிமக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை முன்வைக்கிறார். அதுவும் அதை பாவனையோட அந்த நடிப்போட வந்து இப்போது களத்தில் இறங்கியிருக்காரு. புதிய முகத்தில் புதிய தோற்றத்தில். وينك اجتماعاتنا كلها فوق كلها سرية. طار بعد العام طار بالهوا شاشي وانت ما تدري بتخليني انتحر والله. انا قلنا خلاص لما قال اجتماع سري يعني خلاص فيها زيدات في غرب حسن في كل شيء فيه اغرته تقول طار بعد العام. طار الهوا شاشي وانت ما تدري شيء يا جدع. طار الهوا شاشي وانت ما تدري شيء بتخليني اطير فوق وانا بالبحر ليش؟ طار مال العام. وينك لا غرض حسن لا زيادة معاشات يعني فهموها راح اجلطكم جلطنا. كنا متأملين وانقل بالسر يشتغل رحنا فيها الله يستر رحنا فيها الله يستر أبيها طار بالهوا شاشي. ماكو شيء معناتها. وينك اجتماعاتنا كلها فوق كلها سرية. طار بعد العام طار بالهوا شاشي. அதே போல் நேற்றைய தினம் அவரோட பேசி அவருடைய சட்டை பற்றி ஃபுல்லாகவே நேற்றைய தினம் மாலை போட்ட செய்தியில் போட்டிருப்பேன். அதே மாதிரி வெளிநாட்டவர்களுடைய அருமை என்ன, வெளிநாட்டவர்கள் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. நீங்கள்லாம் பாத்ரூம் போயிட்டு கழுவுறீங்களான்னு கூட துடைக்கிறீங்களான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த பாத்ரூமை கூட கழுவி துடைச்சி துப்புரவு பண்ணி உங்கள் குழந்தைங்களை பார்த்து உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களுடைய மனைவியை சரி உங்களை சரி பாடசாலைக்கு வேலையை கூட்டிகிட்டு வர இந்த மாதிரி எவ்வளவெல்லாம் வேலை செய்கிறாங்க. அந்த தொழிலாளர்களை பற்றி நீங்கள் வந்து தவறாக சொல்லக்கூடாது. இன்றைக்கி தொழிலாளர்கள் இல்லைன்னா இந்த குவைத்துடைய நிலை என்ன அப்படின்றத ஒவ்வொரு கணமும் நான் உங்களுக்கு ஞாபகம் உறுத்துறேன் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம படுற கஷ்டம் என்னன்றது அவங்க வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் நம்மளுடைய தொழிலாளர்கள் சார்பாக என்னால் முடிந்த எந்த முயற்சி வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.